போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு பண்ணுங்க மனுஷன் அதை வந்து ஏற்க மறுக்கிறான். ஏன் வந்து முன்னாடி இருந்த மக்கள்லாம் அவங்க அற்புதங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க ஏன் வந்து அதை ஏன் வந்து வழிகாட்டல் நல்லா காமிச்சிருக்க பிறகு அவங்களோட பழக்க வழக்கத்திலயுமே ஏன் வந்து மார்க்க தலைவர்கள் எல்லா டவுட்டும் வந்து அல்லா நீக்கிடுவான். எனக்கு என்ன சக்கரோ கேம் உனக்கு ஸ்டக் ஆகுது. எனக்கு என்ன ஸ்டக் ஆகுது வந்து இந்த क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் வந்து அல்லா ரொம்ப கிளியரா நமக்கு வந்து குர்ஆன்ல சொல்லிருக்காங்க. நம்ம அந்த விஷயங்களெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அல்லா வந்து ஷைத்தானுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஷைத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அவன் சொல்றத கேட்டு அது ஓகே அப்படின்னு யாரெல்லாம் சூஸ் பண்றாங்களோ, யாரெல்லாம் வந்து கடவுள் மட்டும் போதுமானவர் இல்லை அப்படின்றத வந்து ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்கள வந்து முழு பவர் கடவுள் வந்து ஷைத்தானுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த பவர் வந்து அதுவும் வந்து ஒரு கண்டிஷனோட தான் வந்திருக்கு. சோ அந்த அவன் வந்து இந்த மாதிரி உள்ள மக்கள் எல்லாம் வந்து மனவசியப்படுத்துவான். ஆனா எப்போ அவன் வந்து கடவுளை மட்டும்தான் நான் வழிபடுவேன் அப்படின்னு ஒரு முடிவை ரொம்ப ஃபார்மா உறுதியா அதுல எடுக்கிறாங்களோ அப்போ வந்து அந்த வசியத்துல இருந்து அந்த ஒரு மயக்க நிலையில இருந்து அவங்க வந்து வெளியே வந்துடுவாங்க. எல்லாம் வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீடம் ஆஃப் டிசிஷன். நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம எதை வந்து தேர்ந்தெடுக்கணுன்றதை பொறுத்து தான்.
ஸோ இவன் ஷைத்தான் வந்து எப்படி இவ்வளோ எஃபெக்டிவா இவ்வளோ மக்களையும் மெஜாரிட்டி ஆஃப் த மக்களை வந்து அவன் எப்படி அவன் கட்டுக்குள்ள வச்சிருக்கான் அப்படின்னா இதுதான் வந்து காரணமா இருக்கு. ஏன்னா அவங்க அந்த மக்கள் எல்லாருமே வந்து அவனு கீழே நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஓகே, அவனோட கண்ட்ரோல் கீழே இருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கனாலதான் அவனுக்கு வந்து அந்த சக்தி அவங்க மேல இருக்கு. சூரா 15:39-42 வரைக்கும் பாக்குறோம். அவன் கூறினான், என் ரட்சகரே, நான் வழிதல் செய்வதை நீர் நாடிவிட்டதால் பூமியின் மீது நிச்சயமாக நான் அவர்களை வசீகரிப்பேன். அவர்கள் அனைவரையும் நான் வழிகேட்டில் செலுத்தி விடுவேன். உம்மை வழிபடுபவர்களில் உமக்கு மட்டுமே முற்றிலும் அர்ப்பணித்துக் கொண்டவர்களை தவிர. அவர் கூறினார், இது மீற முடியாத ஒரு சட்டமாகும். என்னுடைய அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உன்னை பின்பற்றும் வழி தவறியவர்கள் மீது மட்டுமே உனக்கு அதிகாரம் உள்ளது. ஷைத்தான் என்ன பண்றானா, அவனோட முஸ்லிம் கூட்டாளிகளை வந்து குரானை மட்டும் அக்செப்ட் பண்ணாதீங்க, குரான் மட்டும் பத்தாது, அதுல வந்து நிறைய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து நம்ப வச்சு அந்த மாதிரி அவங்கள வந்து அட்வைஸ் பண்றான். அதே மாதிரி அவனோட கிறிஸ்டியனுக்கு கடவுளா இருக்கோ இல்லாட்டி ஜீசஸ் வந்து கடவுளோட பையனா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ப வேண்டாம், ஒரு சில விஷயத்த மட்டும் நம்ம வந்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், மற்றதெல்லாம் வந்து நம்பலனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்றான். அதே மாதிரி அல்லாட்ட இருந்தும் அந்த சான்றுகள் எல்லாத்தையுமே வந்து அதெல்லாம் பார்க்காம இருக்கிறதுக்கு, அதெல்லாம் பார்த்தும் நம்ம வந்து அதை ஏத்துக்காம அல்லா மட்டும்தான் அப்படின்றத ஏத்துக்காம இருக்கிற மாதிரி மனிதர்களுக்கு வந்து அவன் கட்டளை எழுதும். சோ எப்போ அந்த மனிதன் வந்து அல்லாவோட வார்த்தையை மட்டும் நான் உயர்த்தி பிடிக்க மாட்டேன், அல்லாஹ் மட்டும் வந்து நான் வழிபட மாட்டேன் அப்படின்னு அவன் தேர்ந்தெடுக்கிறானோ அந்த செகண்ட் வந்து இந்த மாபெரும் மனவசியக்காரன் அந்த மனிதனோட அவரா சிந்திக்கிற இத வந்து அவன் மைண்ட், அவரோட மனுஷனோட மைண்ட்ல வந்து ஃபுல்லா அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். ஷைத்தானோட கண்ட்ரோல் கீழே போயிட்டோம்னா நம்ம தாட்ஸ் எல்லாமே வந்து அவன் என்ன நம்மளால செய்யணும்னு நினைக்கிறானோ அதுதான் வந்து அவன் நம்மள செய்ய வைப்பான். இதுல என்ன ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்னா, ஷைத்தானை பின்பற்றவங்க எல்லாருமே வந்து அவங்க சரியான பாதையில இருக்காங்க, அவங்க வந்து வழிநடத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரிதான் அவங்கள வந்து அவன் நம்ப வச்சுட்டு இருக்கான். சூரா 7:30 எச்சரிக்கை, தாங்கள் வழிநடத்தப்பட்டதாகவே அவர்கள் நம்புகின்றனர். சிலரை அவர் வழிநடத்தினார், அதே சமயம் மற்றவர்களை வழி தவறும்படி செய்தார். அவர்கள் கடவுளை விடுத்து சாத்தான்களை தங்கள் எஜமானர்களாக எடுத்துக்கொண்டனர். இருப்பினும் தாங்கள் வழிநடத்தப்பட்டதாகவே அவர்கள் நம்புகின்றனர். எப்படி மனிதர்களை வந்து மன அவசியப்படுத்துறான் இந்த ஹிப்னாசிஸ், மன அவசியம் அப்படின்றது அது ஒரு மயக்க நிலை மாதிரி. நம்மளோட கான்சியஸ்னஸ் நம்ம கிட்ட இருக்காது, நம்ம நாடுற எதுவுமே வந்து நம்மளால செய்ய முடியாது, வில் பவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாயிடும். அதே மாதிரி வந்து அவன் இப்போ ஹிப்னாசிஸ்ல இருக்கும்போது நம்மளுக்கு எந்த சஜஷன் வந்தாலும் இதை பண்ண அதை பண்ண எது பண்ணாலும் நம்ம அதுக்கு வந்து ரொம்ப டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அதை வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து ஒருத்தரை வந்து நம்மளால அவரோட நாட்டத்திற்கு எதிராக நம்ம வந்து மனவசப்படுத்த முடியாது. ஒருத்தரை ஹிப்னடைஸ் பண்ணணும்னா அவருக்கு வந்து உறுதியா இருக்கணும். அந்த மனவசியப்படுத்துறவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு இது பண்ணா மட்டும்தான் அந்த நிலைக்குள்ள வந்து போக முடியும். ஸோ இந்த ஹிப்னாசிஸ் அப்படிங்கிறது, மனவசியம் அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் சைட் பார்த்தோம்னா பிசிக்கல்லா ஏதாச்சும் உடல் ரீதியா ஏதாச்சும் இருந்தாலும் சரி,